நான் காலதாமதமா வந்ததுக்கு வருந்தரன் பேசணும்ல. ரியல் தாய் மாமன். ஆனா எங்க போனாரு? அவருக்கு அடிப்படையான மனிதத்தன்மையே கிடையாது. நான் வெளிப்படையா குற்றம் பண்றேன். சுருக்கமாக்கினா முதல்ல லேட்டாவே வரல. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொடுத்த பர்மிஷனே 3 ல இருந்து 10 மணி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அமைப்புகள் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனா தாவேக்காக ஒருத்தர் கூட இல்லையே. சுப்ரீம் கோர்ட்ல வாதாடின வக்கீல் சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல இந்த எஸ்பியும் டிஎஸ்பியும் தயவு செய்து இங்க நீங்க கிளம்பி போங்க, இல்லைன்னா மிகப்பெரிய கலவரமாகும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல வழக்கு வரும்போது இதை எடுத்து வச்சிருக்காங்க இந்த வாதத்தை. அப்ப அரசாக இந்த திமுக தரப்பு இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரல. இது ஆன் ரெக்கார்ட்ல அங்க இருக்கு. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show, powered by Raj Mahal Silks, Madurai. இந்த இடைத்தேர்தலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரூரில் விஜய் பேசலாம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானது. அந்த பேச்சு துளி கூட நியாயமற்ற பேச்சு, மனித தன்மையற்ற பேச்சு, நம்மளால் 41 உயிர் போச்சுங்கிற குற்ற உணர்ச்சி அற்ற பேச்சு அது. ஏன்னா திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாரு. அதை தொடர்ச்சியாக செய்து வர்றாரு. என் மேலே பழி போட்டாங்க, என் மேலே பழி போட்டாங்க அப்படிங்கிறாரு. உண்மையாக சொல்லப்போனால் விஜய் மேலே யாரும் பழி போடல. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவிச்சாரு, தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக லாபத்துக்காக 41 பேரை கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அது பழி போடுறது. அப்படி எந்த கட்சியாவது சொல்லிச்சானா எந்த கட்சியும் சொல்லலை. விஜய் காலதாமதமாக வந்தார். அந்த காலதாமதம் திட்டமிடப்பட்டது. அந்த காலதாமதம் தான் விபத்துக்கு முதன்மை காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த விபத்துக்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்று வருந்தணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பொறுப்பேற்பை ஏற்காமல் தன்னோட பொறுப்பை தட்டி கழிக்க திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா பழி போடுறாங்க அப்படிங்கிறாரு. அன்னைக்கு நடந்தது சதி இல்லை, ஆதரவு சொன்னது போல் காவல்துறை கொண்டு குவிச்சிச்சுன்னா களத்தில் நின்று சண்டை போட்டுக்கணுமா, களத்தை விட்டு முதலாக வெளியே போயிருக்கணுமா? இப்போ திடீர்னு கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிக்கிறார். அப்புறம் அங்கே போய் மக்களை பார்க்குறேன் அப்படின்னு போனார். உண்மையாக சொல்லப்போனால் 55 நாள் ஆச்சு, 60 நாளைக்கு கடந்துட்டோம். அவர் நினச்சிருந்தா நான் ஆட்சி நிர்வாகத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த முதல் கையெழுத்து போட்டார்ல, முதல் கையெழுத்துலேயே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு அறிவிச்சிருக்கலாம். ஆனால் 55 நாள் வரைக்கும் அதை பற்றி எந்த செய்தியும் வெளியாகலை, தகவலும் வெளியாகலை. அதுக்கு பிறகு வெளியாகுது. எப்போன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா பண்ண பிறகு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படின்னு அறிஞ்ச உடனே கரூருக்கு போகிறாரு, பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வழங்குறாரு. இதே விவாதம் மேடம் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அமோனியா வாயு கசிவால் 18 பேர் இறந்து போனாங்க. அந்த 18 பேருக்கும் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நிவாரணங்கிறது வெறும் 2 லட்சம். இது போதுமானது இல்லை. அப்போ அங்கே கொடுக்கலை, ஒரு 10 லட்சம் கூட கொடுக்கல. ஆனால் இங்கே 35 லட்சம் தாவேகா, மத்திய அரசு, மாநில அரசு, காங்கிரஸ், பாஜக, இன்னப்பிற அமைப்புகள்னு சராசரியாக குடும்பத்துக்கு 35 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் அரசு வேலை அப்படின்னு போறாருன்னா அது பரிவோ பாசமோ இல்லை, முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயம் தேடுறது. அங்கே நடந்த அந்த விபத்துக்கு முழுமுதல் காரணம் விஜய் தான். அவர் காலதாமதமாக வரலங்கிறார். அதாவது 12 மணிக்கு கரூருக்கு வரதா சொன்னது 12 மணி, நாமக்கலுக்கு போகிறதா சொன்னது 8:30 மணி. நாமக்கல்ல 8:30 மணிக்கு விஜயோட படப்பிடிப்பு அப்படின்னா ஒப்பனை போட்டுக்கிட்டு அலங்காரம் போட்டு உட்காந்துருப்பார். ஆனால் பரப்புரை 8:30 மணிக்கு பரப்புறோன்னா 8:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்புறாரு. சென்னையிலேருந்து விமான நிலையத்துக்கு போய் அங்கேருந்து திருச்சி போய் அங்கேருந்து நாமக்கல் போகணும். எவ்வளோ நேரம் ஆகும்? அப்போ திட்டமிட்டு காலதாமதம் செய்கிறார். நீங்கள் நாமக்கல்லில் 3:30 மணிக்கு பேசி முடிச்சிடுறாரு. 46 கிலோமீட்டர் என்னமோ தான் வருது நாமக்கல் கரூர். விரைந்து ஓடிந்தா 50 நிமிஷம், 1 மணி நேரத்தில் போயிருக்கலாம். ஒரு 5 மணிக்கு விஜய் போயிருந்தாருன்னா, 5 மணிக்கு போய் பேசியிருந்தாருன்னா இத்தனை உயிரிழப்பு கிடையாது. ஏன்னா அவங்க மயக்கம் மட்டும் கீழே விழுறாங்கன்னா விழுறப்ப யார் எங்கே விழுந்து நடக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ விழுந்துட்டாங்க அப்படின்னு அந்த பகல் பொழுதை கண்டிருப்பாங்க. ஆனால் 7 மணிக்கு போகிறாரு. காலிலேருந்து மாலை வரைக்கும் ஆடி பாடி அங்க கூச்சல் போட்டு ஆரம்பம் பண்ணி. நீங்க பேசுறதன் அடிப்படையில பார்க்கும்போது இது விஜய் அவர்கள் கரூருக்கு போனதே ஒரு இடைத்தேர்தலுக்கான ஒரு வியூகமா இருக்காங்க. அவருக்கு அடிப்படையான மனிதத்தன்மையே கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன். ஏன்னா பீஸ்ட் படம் வருது. ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கும்பொழுது ஒரு அடிப்படை மனிதத்தன்மையே இல்லைங்கிற ஒரு அடிப்படை மனிதத்தன்மையே இல்லாதவரெல்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானது சாப கெடுங்கிறேன் நான். இதுல அந்த காலதாமதம் தானே. நான் காலதாமதமாக வந்ததுக்கு வருந்தரன் பேசணும்ல. ரியல் தாய் மாமன் அங்கே போனார். ஆனால் எங்கே போனார்? தாவேகா சார்பாக பேசக்கூடிய யாராவது ஒருவர், மதியழகன், பவுன்ராஜ், ராஜ்மோகன், ஆதரஜனா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், யாராவது ஒருத்தர் கரூர் மருத்துவமனைக்கு வந்தாங்களா? அந்த மருத்துவமனையில் அன்றைக்கி இரவு முழுக்க பார்த்தா அத்தனை கட்சிக்காரங்க இருந்தாங்க.
திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக அமைப்புகள் அத்தனை பேர் வந்தாங்க. ஆனால் தாவேக்காகிற ஒருத்தர் கூட இல்லையே. ஏன் விட்டு களத்து விட்டு போனாங்க? இல்லையா? ஆனா தாவேக்க சார்ந்த நிர்வாகிகள் அங்க இருந்ததா? யார் இருந்தாலும் பேச சொல்லுங்க. ஒரு ஆள் செத்து போனவங்க கட்சிக்காரங்கன்னா கட்சி அந்த கொடியை போத்தி 41 பேர்ல ஒருத்த உடம்புக்கு மாலை போட்டாங்களா? மரியாதை செலுத்துறாங்களா? கட்சி கொடியை வந்து அரக்கமத்தை பறக்க விட்டாங்களா? தமிழ்நாடு முழுக்க அந்த 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 உருவம் பொறிச்ச பதாகை வச்சு மலர் விளக்கம் செலுத்துறாங்களா? எதுவுமே பண்ணலையே. இந்த 41 பேர்ல யார் குடும்பத்தா இறுதிச்சடங்குக்கு தாவேக்காக கூட நின்று உதவி பண்ணாங்க? காயம்பட்டாங்கல்ல, அன்னைக்கு காயம்பட்டாங்கல்ல. காயம்பட்டவங்களுக்கு முடிச்சிருக்கேன். காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சம் தலா 2 லட்சம் நிவாரணம் அப்படின்னு தாவேக்கா சார்பாக அறிவிக்கப்பட்டுச்சு. எப்போ? செப்டம்பர் 28ஆம் தேதி 2025. 10 மாதம் ஆச்சு. ₹1 கூட காசு தரல. ஏன் தரல? 35 லட்சம் கொடுத்தாலும் போதுமானது இல்லை. நான் அரசு வேலை தரேன்னு சொல்கிறேன். விஜய் காயம்பட்டவங்களுக்கு 2 லட்சம் ஏன் தரல? ஏன் தரலன்னா அது அரசியல் இல்லை, அது பேசுபொருள் இல்லை. இப்போ ஆதரவு நான் சொல்கிறாரு, நாங்கள் அந்த தரவுகள் கிடைச்ச உடனே நாங்கள் கொடுத்துருவோங்கிறார். மிஞ்சி போனால் 3 மருத்துவமனை 4 மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் அந்த தேதிகள்லாம் அன்றைக்கி இரவில் யாரால் அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு விவரத்தகட்டெல்லாம் கிடைச்சிட போகுது. ஆனால் 10 மாதம் ஆகியும் காயம்பட்டவன் அவன் காயம் ஆறி போய் வீட்டுக்கு போயிருப்பான். 10 மாதம் ஆகியும் அந்த 2 லட்சம் காசு தரல. ஏன்னா இது முழுக்க அரசியல் ஆதாயம் தேடல் தான். இந்த இடைத்ததெல்லாம் மக்கள் மீது வழியை திணிக்கப்படுது. குதிரை பெற மூலமாக தமிழ்நாட்டின் ஜனதாக வந்து படுகொலை செய்யப்படுது அப்படிங்கிறத. ஓகே, சுருக்கமாக முதல்ல லேட்டாவே வரல. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொடுத்த பர்மிஷனே 3லேருந்து 10 மணி எல்லாமே லைவ்ல இருக்கு. இவர் ஏன் 12 மணிக்கு வரேன்னு சொன்னா, முன்னாடி நாள் 12 மணிக்கு வரதுக்கான இஷ்யூ முன்னாடி நாளுக்கு 2 நாள் முன்னாடி, கரூர் இன்சிடென்ட்டுக்கு நடக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி பொதுச் செயலாளர் 12 மணிக்கு வருவாருன்னார். எதனால் அது சொன்னது அப்படின்னா, இந்த இடத்துல காத்தால மார்னிங் 9 o'clock வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, 9:30க்கு இங்கே கொடுத்துருக்காங்க, 9:30 to 10 நாமக்கல்ல முடிச்சுட்டு அங்கேருந்து கரூர் போகணும். ஸோ கரூர் வந்து கிட்டத்தட்ட அவங்களும் இங்கே 1 மணிக்கு நம்ம கேட்டிருக்காங்க, 1:30-2 மணிக்கு. ஆனால் பர்மிஷன் 3 to 10 மாற்றப்பட்டுச்சு. இங்கே வந்து 10 o'clock மார்னிங் கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது தான் இது கொஞ்சம் தள்ளப்பட்டுச்சு. அப்போ இவர் மார்னிங் 8 o'clock வர வேண்டியவர் 10 o'clock இங்கே வர்றாரு. முடிச்சுட்டு 11 o'clock 12 o'clock முடிச்சுட்டு போகும்போது தான் வழி நெடுகளையும் மக்கள் எப்படி நிற்க வச்சு பார்த்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவரால் நடந்தே போக முடியாமல் ஒரு இடத்துல நின்னே போச்சு. இவர் மேலே ஏறி இதே கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நல்லா போய் பாருங்க, அந்த ரூட்ல பைபாஸ் ரோட்ல நடுவில் மேலே ஏறி இவர் இங்கே நான் பேசக்கூடாது, தயவு செய்து விட்டுருங்க, நான் பிறகு வரேன்னு சொல்ற அளவுக்கு தான் அந்த கூட்ட நெரிசலும் அந்த இதுவும் இருந்துச்சு. அது ஏகோபித்த மக்களோட வரவேற்பு தான். அப்படி வந்த ரீசன்ல தான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, அவர் சொல்லும்போது சொன்னார் யாருமே இல்லைன்னு. கண்டிப்பாக இல்லை. கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல வாதாடின வக்கீல் சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல இந்த எஸ்பியும் டிஎஸ்பியும் தயவு செய்து இங்கே நீங்க கிளம்பி போங்க, இல்லைன்னா மிகப்பெரிய கலவரமாகும் சொல்லிட்டு கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இந்த வாதத்தை திமுக தரப்பில் இருந்து அரசாக இந்த திமுக தரப்பில் இருந்து எந்தவித எதிர்ப்பும் வரல. இது ஆன் ரெக்கார்ட்ல அங்க இருக்கு ஒன்று. அப்புறம் இவர் சொல்லும்போது யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இது கரூரை சுத்தி, ஏன்னா எல்லாருமே தேவர் ஆஸ்ட் கோர்ட், யாருமே இந்த இதுக்குள்ள இருக்காதீங்க மாவட்டத்துக்குள்ளன்னு. ஆனால் மாவட்டத்தை தாண்டி பர்சனலாகவே எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், ஆதவ் புருவா இருக்கட்டும், பொதுச் செயலாளர் இருக்கட்டும், எல்லாருமே அங்கே தான் சுற்றிட்டே தான் இருந்தாங்க. வெளியில போல அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும். இது போக இவர்களுக்கு தெரியாத மாவட்ட செயலாளர் லிஸ்ட் பேர் என்னால் சொல்ல முடியும். விருதுநகர் செல்வான்னு ஒருத்தர், இந்த மாதிரியான தெரியாது, இவருக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாவட்ட செயலாளர், அவங்க யாரும் பெரிய ஆட்கள் இல்லை. ஆனால் மற்ற எல்லோருமே தொடர்ந்து அங்கே தான் இருந்தாங்க. 2வது நாளே நாங்கள் அங்கே போயிட்டோம், நாங்களும் அங்கே கூட தான் இருந்தோம், எல்லாமே நடந்துச்சு. ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் இப்போ பேலன்ஸ் நிற்கிது. என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்டதில் இறந்தவர்களை தாண்டி அடிப்பட்ட காயப்பட்டவர்களுக்கு இன்னும் பணம் போய் சேரலன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட லிஸ்ட் மட்டும் தான் இப்போ எடுத்திருக்காங்க. ஆனால் அதுலயுமே ஓகே, அதுலயுமே அந்த லிஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, சில இஷ்யூஸ் அதுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இவங்கன்னு சொல்லி மாறி மாறி. இதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒருத்தருக்கு படிப்பு, வர்ற மாதம் கொடுக்க வேண்டிய பணம் அவர்களுக்கு தேவை அப்படின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு இப்ப நிதிநிலை அமைச்சரா இருக்கிற இவர் வந்து அந்த நேரம் தாழ்த்தி வரலை அப்படின்னாங்கல்ல. இது ஏற்கனவே அவங்களோட பக்கத்தில் போடப்பட்டது தான். அதில் தாவேகாவோட எக்ஸ் பக்கத்தில் போடப்பட்டது. நாளை நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பட்ட குழுக்கள் விவரம், இடம் மற்றும் நேரம் ஆகியவை பின்வருமாறு அப்படின்னு போட்டு நாமக்கல்லில் KS திரையரங்க அருகில் 8:45 போட்டிருக்காங்க. கரூர் வேலுச்சாமிபுரம் 12 மணின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏற்பாட்டாளர்கள் வந்து கூடுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இது புசி ஆனந்த் கொடுத்த பேட்டி. அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், புசி ஆனந்த் சார் சொன்னதை நான் சொன்னேன்றது சொல்லவே இல்லையே. அதுக்கு தான் நான் முன்னாடி உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். என்னன்னா, விளம்பரம் செய்யப்பட்டது 12 மணி விளம்பரம் செய்யப்படுது. புசி ஆனந்தும் செய்தியாளர் சந்திப்பில் அதான் சொல்கிறாரு. நீங்கள்
விஜய் வந்து 3 மணிக்கு மேலே தான் வருவார்னா காலைல 8 மணிலேருந்து ஆட்களை திரட்டுறீங்க. யாரு எங்க அந்த மக்கள் வந்து நின்னாங்கல்ல, மக்கள் வந்தாங்கன்னா நீ என்ன அறிவிக்கணும்? ராஜ்பவன் இருக்கணும்னா ஒரு நிமிஷம் பிரதர் முடிச்சிருங்க. 3 மணிக்கு மேலே விஜய் வரப்போறாரு, கலைஞ்சு போங்க, போய் சாப்பிட்டுட்டு 3 மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு இருக்கணும். ஆனால் காலிலேருந்து நீங்கள் பாட்டை போட்டு ஆட வச்சு அவங்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்பாடு பண்ணாமல், உணவு ஏற்பாடு பண்ணாமல், தண்ணி கொடுக்காம அவங்க சோர்ந்து போய் நீர்ச்சத்து இழப்பு ஏற்பட்டு மயங்கி விழுறாங்க. மயங்கி விழுந்த பிறகு ஒருத்தர் மேலே விழுந்து அப்படியே இறந்து போகிறாங்க. ஆனால் இப்போ நான் எனக்கு கோவம்னா, இதில் வந்து நமக்கு இந்த துயரத்தில் எவ்வளோ வலி இருக்கோ அதே வழியோட விஜய் இருக்காரு அப்படின்னா நம்ம அதை கடந்து போயிடலாம். நம்ம விபத்து தான் போய் சொல்கிறோம். ஆனால் என்னென்னா 2 பண்ணுறாரு. ஒன்று சதின்னு சொல்லி தனக்கான பொறுப்பை தட்டி கழிச்சிட்றாரு. இன்னொன்று சதின்னு சொல்லி இதையே அரசியல் ஆதாயத்துக்கான ஒன்றா மாற்றுறாரு. திரும்ப திரும்ப அதை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துல இது தொடர்பான வழக்கு வந்து சிபிஐ விசாரணையில இருக்கு. அது இருக்கும்போது இவர் மேலதான் தப்புங்கிறது நம்ம இந்த இடத்துல பேசலாம். வழக்கு இருக்கு, பேசக்கூடாதான். காவிரி வழக்கு இருக்கு, முல்லை பெரியார் இருக்கு, கச்சத்தீவு இருக்கு, எல்லா பிரச்சனையும் வழக்கு இருக்கு. வழக்கு தனியாக நடக்கட்டும். அதுக்காக பேசக்கூடாது நீதிமன்றம் சொல்லல, சட்டம் சொல்லல. இதுல வந்து விஜய் செய்வது பொறுப்பற்ற அரசியல், தலைமை பண்பு இல்லாத அரசியல். திரும்ப திரும்ப ஒரு திரிபுவாதத்தை ஒரு முதலமைச்சருக்கு செய்யக்கூடாது. காவல்துறை கொண்டுக்கு வச்சுங்கிறாரு. இப்போ கேள்வி எழுப்புறேன், காவல்துறை கொண்டுக்கு வச்சுன்னா அத்தனை கேமரா இருந்துச்சுங்க, அத்தனை வடநாட்டு ஊடகம், தமிழ்நாட்டு விஜய் அவர்கள் காவல்துறை கொண்டு குவிச்சிருச்சுங்கிற வார்த்தையை விஜய் அவர்கள் கொண்டு ஆதவர்ஜனா பயன்படுத்தி. ஆனா முதல்வர் அவர்கள் அவர் மேல இந்த பழியை சுமத்த முடியாதுல்ல. யார் பழி சுமத்துறாங்களே? யாருங்க காரணம்? அதுக்கு அதற்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. விசாரணையே போட்டுங்க, விசாரணையே போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, இது காரணம் மூல காரணம் விஜய்னு சொல்றேன். அது வழக்கு போகுது, அதெல்லாம் போகட்டும். இது என்னன்னா, அவர் திரும்ப திரும்ப சதிங்கிறார். அத்தனை கேமரா இருந்துச்சுல்ல, அத்தனை கேமரா குறைந்தது கையில் இருக்கிற போன்லயே 1000 பேரா எடுத்திருப்பாங்க. ஏதாவது ஒரு கேமரா எடுத்து காட்டட்டும், ஒரு காட்சி காமிக்கட்டும். காவல்துறை வந்து காலை வச்சு மிதிச்சு கொண்டாங்க, கத்தியை வச்சு கிழிச்சாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, ஒரு காட்சியை காட்டட்டும். ஒரு காட்சி இல்லையே. விஜய் பேசுறப்பே தெரியுது ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குது, பேசிட்டு போகுது. நம்ம ஆம்புலன்ஸா, நம்ம கொடி கட்டியிருக்கே அப்படின்னு கிடையாது. அங்க என்னன்னா நெரிசல்கள் சிக்கிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் விழுந்து இறக்குறாங்க. அவரை கண்டுகொள்ளாம ஒரு பேச்சு தொடர்றாரு. அப்ப அப்பட்டமா தெரியுது விபத்து. சார், இடைத்தேர்தல் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த இடத்துல. ஏன்னா தலைப்பை தாண்டி வேற எங்கேயோ போயிட்டோம். தலைப்பெல்லாம் தமிழ்நாடு இதை விட என்னங்க முக்கியம்? இடைத்தேர்தல் இதை விட என்ன முக்கியம்? கரூர் நடந்த இதை விட கொடுமையை விட என்ன முக்கியம்? இல்ல, கடந்த 3 நாளாவே கரூர் சம்பவத்தை பத்தி தான் விவாதங்கள் நடந்தது. அந்த இடத்துல அதை பேசாம இதை பேச முடியாது. அதுதான் முதன்மை. அதை தட்டி கழிக்க தான் அவர் வெவ்வேறு வடிவங்களை வெவ்வேறு பேசி. ஓகே. பிஹைண்ட் வுட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Woods Face of the Digital Debate Show. Powered by Rajmahal Silks Madurai.